ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பார்த்தவொடனே எச்ச பசங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுது. அதாவது சேதுபதி சொல்கிறாப்புல யார் வேணும் யார் வேணாம் அப்படின்ட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கனியை காமிக்கிறாப்புல. இது எவ்வளோ கேவலமான விஷயம். மக்கள் கனி வேணான்னு சொன்னாங்களா? பிக் பாஸ் டீமில் உங்களுக்கெல்லாம் எச்சையா நீங்களே அனுப்பிச்சிடுவீங்களே, நீங்களே உட்கார வச்சுடுவீங்க. அதாவது அரோரா, சாண்ட்ரா இவங்களெல்லாம் மீறி கனிக்கு ஓட்டு இல்லையா? நீங்களே அனுப்புறீங்க, அதை ஒத்துக்குன்னு போங்க. ஏன் மக்கள் மேலே பழிய போறீங்க? எனக்கு மக்கள் மேலே பழிய போறதுதான் எனக்கு கோவம் வருது. இந்த எச்ச பசங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பிச்சிடுறது யார் வேணும் யார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு யாரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோமோ அவங்கள உட்கார வச்சுட்டு இப்போ சாண்ட்ராவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாரு? ஒன்லி ஒன் ஃபார் கனி. கனி மட்டும்தான் சாண்ட்ராக்கு அகைன்ஸ்டா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்தெல்லாம் எதிர்த்து வச்சுட்டு இருக்காங்க. கனி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அது என்னன்னாக்கா சாண்ட்ராவை பற்றி புட்டு வைப்பாங்க. எப்படா ஒரே வாரத்தில் எல்லாம் மாறிடுவாங்க. விஜய் சேதுபதி சொன்ன மாறிடுவாங்களா? விஜய் சேதுபதினா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? விஜய் சேதுபதி சொன்ன உடனே எல்லார்கிட்டையும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்டிங் தானே, அதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் ஆக்டிங் தானே. அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க கனி. சாண்ட்ராவை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுறது ஃபுல்லாக கனி. ஆனால் என்னன்னாக்கா இந்த விக்ரம் கூட இருக்கட்டும்ங்க, ஒரு நேரத்தில் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம், அவங்க இப்போ மாறிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனால் கனி பார்த்தீங்கன்னாக்கா கனி சாண்ட்ராவை ஒரு சந்தேக பார்வையை கிட்டே சேர்க்காமே தான் இருந்தாங்க. இந்த எச்ச பசங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நாமினேஷனு எல்லாரையும் சேவ் பண்ணிட்டாங்களாம், சாண்ட்ராவும் கனியாவும். இதில் சாண்ட்ரா ஜெயிச்சிட்டாங்க, கனியை விட சாண்ட்ரா ஜெயிச்சிட்டாங்க மக்கள் மனசில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. எவ்வளோ எச்ச வேலைலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு சாண்ட்ரா வேணும்னாக்கா வச்சுக்குங்கப்பா, யாருப்பா வானான்னது? அதுக்குன்னு மற்றவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. ஒரு ஜென்டில்மேன் நல்ல விதமான கேம் விளையாடிட்டு போனாங்க கனி. நான் திரும்ப அதுதாங்க சொல்கிறேன். மற்றவங்கள மாதிரி ஏறி மிதிச்சுலாம் போலிங்க, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி விளையாடலைங்க. அவங்க குரூப்பாக இருந்தாங்க என்னதான் சொல்லுங்க. அந்த குரூப்புனால ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத குரூப்புங்க. ஆனால் இது கேடு கெட்ட ஒன்று குரூப் இருக்கு, அந்த விஷ குரூப்பு. அதனால எவ்வளோ பிரச்சனை இருக்கு. வில்லன் தாங்க இந்த காலத்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வில்லன் என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், என்ன செய்வான், என்ன பண்ணுவானே தெரியாது. அந்த ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருப்பான். ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாப்ல? அடிப்பார், சண்டை போடுவார், காதல் பண்ணுவார், ஜெயிப்பார். இதே இருக்கும் இல்லையா? அதனால எப்பவுமே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு வில்லன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. கேடுகட்ட குரூப்பை உள்ள உட்கார வச்சுட்டு ஒரு நல்ல பிளேயரை வெளியே அனுப்புறீங்க. கேடுகட்ட குரூப் உள்ள இருக்கிறது கேடுகட்ட குரூப்னா இந்த பிக் பாஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு எச்ச டீமா இருக்கும் போல இருக்கு. சாண்ட்ராவும் கனியும் உட்கார வச்சு சாண்ட்ரா வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியே காட்டுவீங்க நீங்க. எவ்வளோ மோசமான உங்களுடைய ஆட்டிடியூட்ல. உங்களுக்கு தேவைன்னா என்னென்ன பண்ணுவீங்கல்ல? அப்போ உங்களுடைய புத்தி எந்த அளவுக்கு மோசமா இருக்குல்ல? இவ்வளோ மோசமான புத்தி உங்களுக்கு இருக்கிறதுனால தான் சாண்ட்ராவையும் பார்வதியும்லாம் உள்ள உட்கார வச்சு அவங்களை கேம் விளையாட வச்சுட்டு இருக்கீங்க. அதை பார்த்து நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய புத்தி தெரிஞ்சிடுச்சு. ஸோ மக்களே, இவங்களுடைய எச்ச வேலை இதுதான் மக்களே. நன்றி வணக்கம் மக்களே. இது மேலே பேசுறதுக்கு எனக்கு வார்த்தை வரல. நன்றி வணக்கம்.